கைஸ், ஜூன் மந்த் 1 இயர் மேரிட் கப்பலா நாங்க போன ஊட்டி ட்ரிப்பை தான் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ரிவைன் மாதிரி போட்டு காட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போதே வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா பிடிக்கிறாங்க. ஸோ அங்க நீங்க போறீங்கன்னா கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா ஸ்டீல் பாட்டில் அந்த மாதிரி எடுத்துட்டு போங்க. ஃபர்ஸ்ட் போகிற வழியிலே வந்துட்டு ஒரு பார்க்ல இறக்கி விட்டுருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சு. வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சுலாம் நிறைய மேக் பண்ணியிருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு ஊட்டி ஃபர்ஸ்ட் டைம், நான் வந்து ஒரு தேர்ட் டைம் அப்படி வரேன். பேக்கேஜ் தான் புக் பண்ணியிருந்தோம். 3 days 2 nights மாதிரி ஃபர்ஸ்ட் டைமா 3 ஸ்டார் ஹோட்டல்ல தான் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து அந்த சீனரி பார்க்கவே ரொம்பவே அழகா இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கு. ஸோ எங்க 2 பேருக்குங்கிறதுனால நாங்க வந்துட்டு ஒரு காம்பேக்ட் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். பின்னாடி ஒரு கியூட்டான ஒரு பால்கனியோட செட்டப் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஸோ அப்சல்யூட்லி நம்மளுக்கு ஏசியுமே தேவை கிடையாது ஹில் ஸ்டேஷன்ல. சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வந்து, கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி வந்து டிராவல் டைட்ல நல்லாவே 2-3 hours தூங்கிட்டோம். ஈவினிங் போலதான் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி நாங்க கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அங்க போனா பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்துட்டு பேசாம வீட்டுக்கே, அதாவது ஹோட்டலுக்கே ஓடிடலாமா அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ஓடக்கூடாது, டயர்டா இருந்தாலும் நம்ம எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வயித்தை வந்து நம்ம பசி ஆத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் வந்து நல்லாவே டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு வழியை லைன்ல நின்று டிக்கெட்டும் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனா ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் எக்ஸிபிஷன் மாதிரி கூட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ ஃபேமிலிஸ் அங்க வந்திருந்தாங்க. பார்க்கவே அருமையா இருந்துச்சு. அந்த வியூஸ் எல்லாம் நீங்களே பாருங்க. Just to get to wherever after. Something about this has changed. I wanna feel you close again. Don't let go. No, I don't want this to end. Whoa. Remember the start when breaking my heart. தூங்கி எழுந்து காலையில பிளிஸ்ஃபுல் மார்னிங் அந்த மிஸ்ட்ல அப்படியே வந்து ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு அப்படியே நாங்க வந்து சாப்பிட வந்துட்டோம். 2 days பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்த பேக்கேஜ்ல எங்களுக்கு ஃப்ரீ. ஸோ அங்க நல்லாவே டேஸ்டி ஃபுட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டேக்கு நாங்க கிளம்பிட்டோம். செகண்ட் டே ஃபுல்லாவே நிறைய நடக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லைட் ஃபுட்டாக தான் கொஞ்சம் சாப்பிட்ருந்தோம். அங்கே பைன் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அங்கே தான் ஃபர்ஸ்ட் கூட்டு போயிருந்தாங்க. 2 பேரும் அப்படியே இங்கேருந்து பார்த்தா தூரமாக இருந்துச்சு அந்த லேக்லாம். சரி பரவாயில்ல, நம்ம அங்கே வரைக்கும் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இறங்கியாச்சு. கீழே வரைக்கும் இறங்கி அங்கே நல்லாவே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தோம். அங்கே ஒரு கியூட்டான மங்கி வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சு. அவர் முந்திரி டப்பா இருந்து ஒருத்தங்க கையில இருந்து புடுங்கிட்டு போயிட்டு அதுவே அழகா ஓபன் பண்ணி வேற சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லிட்டு அது பக்கத்திலே வந்து கூட்டு போனாங்க. அங்க வந்து நல்ல காத்தடிச்சுது, வெயிலும் அடிச்சுது, ரெண்டுமே கலந்து. ஸோ வெதர் ரொம்பவே அழகா இருந்துச்சு. பட் ஏறதான் முடியல. கஷ்டப்பட்டு ஏறி மேலே போய் உட்கார்ந்தா அங்க ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் அந்த வியூ தான். பட் அந்த வியூவே பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ அங்க ஃபுல்லா அந்த வியூலாம் பார்த்துட்டு அங்க ஒரு வீடுலாம் கட்டி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து அங்க இருந்து கிளம்பி பைன் லேக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்தோம். அந்த இடத்துல அவ்வளோ அழகா இருந்துச்சு. உள்ள இறங்கி அப்படியே குளிக்கணும் போல ஆசையா இருந்துச்சு. ஆனா அங்க வந்து நம்மளால அந்த தண்ணியை கூட தொட முடியாது, அதான் உண்மை. ஒரு மாதிரி மழை சாரல் வந்து 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 போன மாதிரி இருந்துச்சு. எங்க கிட்ட கையில வந்துட்டு எங்களோட டிரைவர் அவரோட கொடை இருந்துச்சு. ஸோ அதை தான் வச்சுட்டு இருந்தோம். இன்னைக்குள்ளது முடிஞ்சிருச்சு, நம்ம ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அங்கிள். பட் வந்து எனக்கு மனசே கேட்கல. இன்னும் நிறைய டைம் இருக்கு, எதுக்காக வேஸ்ட் பண்ணணும், நம்ம வந்து போட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல அந்த போட்டிங் போனது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எங்க 2 பேருக்கும். நாங்க 2 பேருமே வந்து அந்த 2 பெடல் அந்த போட் தான் போயிருந்தோம். அப்படியே போயிட்டு ஒரு 30 minutes நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்தோம். அதை முடிச்சுட்டு பக்கத்திலேயே வேக்ஸ் மியூசியம் இருந்துச்சு. ஆனா அதை நாங்க போகல. அதுக்கு பதிலாக நாங்க 70 ஷோ, VR ஷோ அந்த மாதிரி போயிட்டு ஃபுல் ஃபன்னா வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஸ்நாக்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்க ஹோட்டல் வந்துட்டோம். ஐஸ்கிரீம் அது கூட சேர்த்து அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் பண்ணி அதோட சாப்பிடும் போது அவ்வளோ அருமையா இருந்துச்சு. மார்னிங் வந்து காஃபி குடிக்கலான்னு பாக்குறோம். பட் ஆனா என்ன அப்படின்னா கெட்டில் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் அவங்க வந்து மில்க் பவுடரா தான் கொடுத்துட்றாங்க, மில்கா வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க மில்க் பவுடர் கொடுத்துருக்கறனால நம்ம வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அதை வந்து காஃபி செய்யறப்போ அது காஃபி மாதிரியே இல்லை, ரொம்ப தண்ணியா இருந்துச்சு. பட் சூடா சும்மா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு நாங்க வந்து தேர்ட் டே வந்து கிளம்பிட்டோம். அன்னைக்கு நாங்க அப்படியே கிளம்புறனால நாங்க வந்து
ட்ராலி எல்லாத்தையும் எடுத்துட்டே கிளம்பிட்டோம். ஸோ நேரா நாங்க போனது வந்துட்டு சாக்லேட் ஃபேக்டரி தான். சாக்லேட் ஃபேக்டரி வந்து ரொம்ப சின்னதா தான் இருந்துச்சு. பட் அது ரொம்ப பெரிய ஃபேக்டரி கூட சொல்ல முடியாது. ஒரு சின்ன இதுதான். அங்க வந்து டேஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு மில்க் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி சில இது குடுத்தாங்க. அதுக்கப்புறமா டீ ஃபேக்டரி வழக்கம் போல தான் அந்த பெரிய மிஷின்ஸ் எல்லாமே ஃபுல்லா வந்து அத ரன் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸ்மெல் செம்மையா இருந்துச்சு அந்த டீயோட ஸ்மெல்லு. அங்க சாம்பிளுக்கு ஒரு டீ குடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க ஒரு மசாலா சாயும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாக்லேட்ஸ் வந்து கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்காக வாங்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து அங்கருந்து நாங்க கிளம்பிட்டோம். அட்வென்ச்சரஸா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்லைன் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அங்க போனோம். அங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. ஜிப்லைன் செலக்ட் பண்ணோம். 2 பேருக்கும் சேர்த்து ஒரு 1000 பிளஸ் 1500 அந்த மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு அதை சூஸ் பண்ணி அதை நாங்க போனோம். பெஸ்ட் மொமெண்ட் ஆக்சுவலி அதை வந்து எல்லாரும் ஒரு தடவையாவது சேஃபா வந்துட்டு போயிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு வரணும். கடைசியா அந்த பீக் சைட் வியூ இருக்குல்ல, அங்கதான் போயிருந்தோம். அவ்ளோ மழை. நாங்க இவ்ளோ நேரமா கொடை எடுத்துட்டு போனப்பலாம் மாட்டாம கரெக்டா அங்கதான் நாங்க எதுக்கு கொடை அப்படின்னு சொல்லிட்டு கார்லயே வச்சுட்டு நாங்க போயிட்டோம். பட் அங்கதான் சரியான மழை பெஞ்சுச்சு. ஏறும்போது இறங்கும் போது எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. நல்லா இருந்துச்சு இந்த ட்ரிப் ஓவராலா. முக்கியமா வந்து பைசன் பார்த்தோம். பைசன் வந்து ரொம்ப கியூட்டா இருந்தாங்க. ஸோ நீங்களும் உங்க ஃபேமிலியோட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். until then this is Amus Madi and family. டாடா, bye bye.